ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹெச்கே டிசைனர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரேமில் எப்படி நாடா வந்து வ்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஏன் நம்ம வ்ராப் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஆரி ஃப்ரேம் வந்து வுட்டில் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் டேஸில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற போது அது வந்து லைட்டாக பிசிறு வரும். அப்போ வந்து நமக்கு நம்ம ஒர்க் பண்ண நம்ம ப்ளவுசஸ்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது, நம்ம ப்ளவுசஸ்லாம் டிசைன் பண்ணி கொடுக்கும்போது லைட்டாக பிசிறு இருக்கிறனால நம்மளுடைய ப்ளவுசஸ்லாம் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. அதுவும் வந்து இப்போ கிடைக்கிற ஆரி ஃப்ரேம்ஸ்லாம் மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. 2-3 ஃப்ரேம் வந்து மாற்றிட்டேன், ஏன்னா அந்த அளவுக்கு லோ குவாலிட்டியாக இருக்குது. அப்போ லோ குவாலிட்டியாக இருக்கும்போது நீங்கள் ஆரி அந்த ஃப்ரேமில் வந்து நாடா சுற்றும் போது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். கூடவே வந்து ஈஸியாக உங்களுக்கு ப்ரோக் ஆகுது. என்னோட குட்டீஸ்ங்கெல்லாம் அந்த ஆரி ஆரி ஃப்ரேம் எல்லாம் வச்சு இப்படி ரவுண்ட் பண்ணி விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கூட விளையாண்டு உடச்சிருக்காங்க. ஸோ அது அந்த அளவுக்கு ஒரு 1-2 முறை விளையாடும் போது அது உடஞ்சிடுச்சு. அந்த மாதிரி தான் இருந்து 3 ஃப்ரேம் போல மாற்றிருக்கேன். பட் இப்போ லாஸ்ட்டாக எனக்கு கிடைச்சது, நான் ஆரி கிளாஸ் போகும்போது எனக்கு கிடைச்சது நல்ல குவாலிட்டியாகவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி லைட் கலர்ஸ்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வாங்கும் போதே கொஞ்சம் 2 ஃப்ரேமையும் வந்து, அதாவது இந்த ஸ்க்ரூவையும் இது இன்னொரு ரிங் இருக்கு இல்லையா, அந்த ரிங்கையும் லைட்டா பிரிச்சு எப்படி குவாலிட்டி இருக்குன்னு செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா லைட்டா இந்த மாதிரி பிசிறு இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. அது மாதிரி கொஞ்சம் டார்க் கலரா இருக்கிறது கொஞ்சம் லோ குவாலிட்டியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த டார்க் கலர், இதை விட டார்க் கலரா இருக்கிறது கொஞ்சம் லோ குவாலிட்டியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் இது நல்லாவே இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிசுறும் எதுவும் இல்லை. இதுல வந்து நம்ம நாடா சுத்தி யூஸ் பண்ணும்போது ஆரி ஸ்டாண்டுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி நம்ம வந்து நாடா ரேப் பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ 18 இன்ச் ஃப்ரேம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 18 இன்ச் ஃப்ரேம், 18 இன்ச் ஸ்டாண்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எந்த ஸ்டாண்டை பார்த்து வாங்கலாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த ஃப்ரேமில் இருக்கக்கூடிய 2 பார்ட்டில் பாட்டமில் இருக்கக்கூடிய பார்ட்டில் மட்டும் இந்த மாதிரி நாடா வந்து நம்ம சுற்றிக்கலாம். இது ஒரு ரோலே வந்து 35 ருபீஸ் தான் இருக்கும். அதில் கம் போட்டு லைட்டாக இது மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து காய விட்டுடுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். நாடா சுற்றும் போது பிகினராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நம்ம நிறைய வீடியோ பார்த்து நம்ம வந்து சுற்ற ஆரம்பிச்சிருப்போம். நானும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, இது மாதிரி 2 லைன் இருக்கும் நாடாவில். அதில் ஒரு லைனை கவர் பண்ணி வந்து நீங்கள் சுற்றுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு செட் ஆகிருக்கும். பட் எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ இந்த தப்பு பண்ணாதீங்க. 2 லைனையும் இதே மாதிரி கவர் பண்ணி நீங்கள் சுற்றாதீங்க. இது மாதிரி சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அது டென்சிட்டி அதிகமாகறனால நமக்கு அந்த ஸ்க்ரூ இருக்கக்கூடிய ரிங்லேயும் இந்த ரிங்கும் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது. ஸ்க்ரூ வந்து நம்ம குட்டியாக கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது செட் ஆகும். சப்போஸ் ஸ்க்ரூ வந்து குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்க்ரூவில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அந்த வாசர் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து உங்களுக்கு போட முடியாது. ஏன்னா லாஸ்ட் பார்ட் வரை நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால எப்போவுமே என்ன பண்ணுறீங்கன்னா, 2 லைனில் ரெண்டாவது லைனுக்கு கீழே கொஞ்சமாக சின்ன ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த ஸ்பேஸுக்கு இது மாதிரி வந்து சுற்றிக்கோங்க. அந்த ஸ்பேஸை கவர் பண்ணணும். அது ஒரு நாடா மேலே இன்னொரு நாடா ஃபுல்லாக வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாது. அந்த 2 லைனுக்கு கொஞ்சம் கீழே லைட்டாக ஒயிட் பார்ட் இருக்கும், அந்த பார்ட்டை மட்டும் லைட்டாக கவர் பண்ணணும். நீங்கள் 2 நாடாவும் டச் ஆகாத மாதிரி தனித்தனியாக சுற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் பிரிஞ்சு வந்துடும் ஃப்யூச்சரில். அதனால் கீழே இருக்கிற நாடாக்கு மேலே ஒயிட் கலர் பார்ட்டு சின்னதாக இருக்கும் இல்லையா, அந்த 2வது லைனுக்கு கீழே அந்த ஒயிட் கலர் பார்ட்டை கவர் பண்ணுற மாதிரி சுற்றினா போதும். பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கிறேன். ஸோ இது மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் பாதி ரிங் வந்து சுற்றினதுக்கப்புறம் லைட்டாக கம் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மிஸ்டேக் தான் பண்ணேன். 2 லைனில் ஒரு லைனை கவர் பண்ணுற மாதிரி சுற்றிட்டு வந்து 2 ரிங்கையும் நம்ம மாட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப வந்து டைட்டாக இருக்கும். ஸ்க்ரூ வந்து கரெக்டாக மாட்ட முடியாமல் சுச்சுவேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக பிரித்து தான் பண்ணேன். ஸோ அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு லைன் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் சுற்றாதீங்க. 2 லைனும் தெரியணும். அது கீழே ஒயிட் கலர் பார்ட்டுக்கு கொஞ்சம் கீழே மட்டும் லைட்டாக நீங்கள் சுற்றி எடுத்தால் போதும். பாதி ரிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கம் போட்டுக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு லாஸ்ட் பார்ட்லேயும் லைட்டாக கம் போட்டு ஒட்டிடுங்க. நாடா வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டே கட் பண்ணாமல் நீங்கள் சுற்றும் போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு முறை சுற்றும் போதும் நம்ம நாடா வந்து நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாடா வந்து நம்ம சைடில், அந்த சைடு ஆப்போசிட் சைடில் திருப்பி வச்சு வந்து நம்ம சுற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து கம் போட்டு ஒட்டிட்டு காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற நாடா வந்து
நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு பண்டில் வந்து 35 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம 2 ஃப்ரேம் மேலே வந்து நம்ம சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ 18 இன்ச் ஃப்ரேம் வந்து 2 ஃப்ரேம் அது நீங்கள் சுற்றிக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் தேவைப்படும் உங்களுக்கு, அதனால் நீங்கள் வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாத்தை வந்து நம்ம ஃப்ரேமில் வந்து செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்மளுடைய ஆரி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு நெக்ஸ்ட் கிளாஸோட நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வேணும்னு கேட்குறீங்களோ அவங்க மறக்காமல் லிங்க்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். நான் ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க, ஃப்ரேம் வாங்கிக்கோங்க, பாப்ளின் கிளாத் 1 மீட்டர் வாங்கிக்கோங்க, கட்டர் அல்லது சிசர் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிகினருக்கு கண்டிப்பாக துலிப் நீடில் 14 வாங்கிக்கோங்க. அது த்ரெட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் துலிப் நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு யூஸ்வலாக வந்து ஆரி பண்ணும்போது வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து நமக்கு துலிப்பில் இருக்கிற மாதிரி ஃப்ளாட்டான ஸ்பேஸ் இருக்காது. ஸோ வந்து அயன் நீடிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு துலிப் நீடிலே ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 14 நம்பர் வாங்கிக்கோங்க. 10லாம் வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ 14 வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்பர் 14 துலிப் நீடில் வாங்கிக்கோங்க. இதுதான் அயன் நீடில். இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் யூஸ்வலாக இதில் தான் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து துலிப் நீடிலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பிகினருக்கு வந்து துலிப் நீடில் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் துலிப் நீடில் அயன் நீடில் வேணால் ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக வந்து ஜரி த்ரெட் ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 கலரில் வந்து நீங்கள் சில்க் த்ரெட் வாங்கிக்கலாம். ஒரு மெஷின் த்ரெட்டு, காட்டன் த்ரெட்டு, ஸ்விங் த்ரெட்டுன்னு சொல்லுவோம்ல, அது ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறது 3மே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆரி கிளாஸில் நம்ம ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பாக எல்லா நீடில் எல்லா த்ரெட்லேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இது வராது அது வராது அந்த மாதிரி பிரச்சனையே நமக்கு இருக்கக்கூடாது. ஏன் நான் அப்படி தான், எனக்கு எதுவுமே வராதுன்னு சொல்ல மாட்டேன், எல்லாமே நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் தான் நமக்கு மெயினாக வந்து முக்கியம் இந்த ஆரிலேயே. ஸோ நம்ம எல்லா த்ரெட்லேயும் எல்லா நீடிலையுமே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து இப்போதைக்கு ஒரு 10 கிளாஸஸ் வர உங்களுக்கு இந்த மெட்டீரியல் மட்டுமே போதும். நீங்கள் எல்லா மெட்டீரியல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ டபுள் பெல்லில் வந்து நீங்கள் 2 கலர் வாங்கிக்கலாம். 2 கலர் சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்க, ஒரு ஜரி வாங்கிக்கோங்க, A1 பிராண்டு மம்தா பிராண்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெஷின் த்ரெட், காட்டன் த்ரெட் வாங்கிக்கோங்க. ஸோ இதுவே போதுங்க நமக்கு. பாப்ளின் கிளாத் வந்து பிளாக்லேயும் இருக்கும், ஒயிட்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1 மீட்டர் எது வேணாலும் வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாப்ளின் கிளாத் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பாப்ளின் கிளாத் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஏதாவது காட்டன் ப்ளவுஸ் பீட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். நெக்ஸ்ட்டு கட்டர் அல்லது சிசர் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பென்சில் எடுத்துக்கலாம். அல்லது நமக்கு ஆரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மார்க்கர் இருக்கும், ஒயிட் கலர் மார்க்கர், எல்லோ கலர் மார்க்கர் இருக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அல்லது நீங்கள் ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க மார்க்கர் கூட யூஸ் பண்ணலாம். சப்போஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் பென்சில் கூட வச்சுக்கலாம். ஒயிட் கலர் கிளாத்னா பென்சில் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது கலர் கிளாத்னா பசங்களோட கலர் பென்சில் இருக்கும், அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக வந்து நம்ம ரேப் பண்ணிட்டோம், நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் லிங்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய இந்த ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு மட்டும்தாங்க இந்த ஃப்ரீ கிளாஸஸ். நம்மளுடைய நெக்ஸ்ட் பேட்சுக்கு எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பேமெண்ட் வந்து கண்டிப்பாக வாங்குவேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாமல் பே பண்ண மாட்டோம். ஆன்லைனில் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பயம் இருக்கிறது தான் செய்யும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம பேட்சை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் பேட்சஸ் வந்து கண்டிப்பாக நான் வந்து மினிமம் 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் 500, அதுக்கு அடுத்த பேட்ச் 1000, அதுக்கு அடுத்த பேட்ச் 1500, அந்த மாதிரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு இன்னும் நமக்கு ஒரு 5 இயர்ஸ் மேலே ஒரு 2000 வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டாக தான் இருக்கும். பட் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ரீயாக நமக்கு இந்த கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே 1 இயர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வாரத்தில் ஒரு வீடியோ தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். மோர் தேன் 80 ஸ்டிச்சஸே இருக்குது. எக்ஸ்ட்ரா நீங்கள் கேட்குற டவுட்ஸ், எக்ஸ்ட்ரா எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ், நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு பொறுத்த மாதிரி நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோவும் மேக் பண்ணி போடுவேன். ஸோ அதனால நம்மளுடைய ஒரு 100 வீடியோஸ் மேலே வந்துடும். அதனால வந்து மோர் தேன் 1 இயர் ஆகும். ஸோ பொறுமையாக என்னுடைய சேனல் வந்து வெயிட் பண்ணி நான் என்னுடைய நீங்களும் ட்ராவல் பண்ணி வாங்க. கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக ஏர்ன் பண்ணுவீங்க. உங்களோட சேர்ந்து நானும் லேர்ன் பண்ணுவேன், என்னோட சேர்ந்து நீங்களும் லேர்ன் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற கொஷனுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் எனக்கு தெரியாதது நிறையா இருக்கும். நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி நிறைய உங்களுக்காகவும் நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ நானும் லேர்ன் பண்ணுவேன், நீங்களும் லேர்ன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய சேனல் இருக்க போது. ஸோ உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரியாத விஷயத்த நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.